வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மூளாய் பகுதியில் தொடரும் போலீஸ் பாதுகாப்பு, சுற்றி வளைப்பில் மேலும் 3 கைது. கொள்கை வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கி எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். அடுத்த 24 மணி நேரம் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாரகேன்பிட்டியில் தீயில் கருகி ஒருவர் உயிரிழப்பு. மன்னார் ராமேஸ்வரம் பயணிகள் கப்பல் சேவை தொடர்பில் தமிழ் எம்பிக்கள் விடுத்த கோரிக்கை. புதிய கல்வி சீர்திருத்தம் அறிவியல் பூர்வமானதாக அமைய வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. அரச உறுப்பினர்களின் வீடுகளிலும் துப்பாக்கிச்சூடு, அவர்கள் குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்களா? நாமல் கேள்வி. வவுணதீவு படுகொலை, போலீஸ் பரிசோதகர் ஒருவர் சிஐடியினரால் கைது. காதலியை வெட்டி கொன்று தன் உயிரை மாய்த்த இளைஞன். சபாநாயகரை வாயை மூடுங்கள் என கூறிய பெண் எம்பி, சபையில் சலசலப்பு. அடிப்படை மனித உரிமைகளை மீறிய ரணில் விக்ரமசிங்க, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் விபத்து, 16 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. ஆனமடுவ அனுநாயக்க தேரரின் புனித பூதவுடலுக்கு ஜனாதிபதி இறுதி அஞ்சலி. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் இடம்பெற்ற கலவரத்துடன் தொடர்புடைய மேலும் 3 நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மூளாய் பகுதி மக்கள் இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரை அழைத்து விரைந்து கைது நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். அந்த வகையில் மூளாய் பகுதியை சேர்ந்த 2வரும், சங்கரத்தை பகுதியை சேர்ந்த 1வரும் என 3 நேற்றிரவு தொடக்கம் இன்று அதிகாலை வரையிலான சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டனர். போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். மேலும் மூளாய் பகுதியில் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலவரத்தை அடக்குவதற்கு போலீஸ் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது நேற்று நடைபெற்ற அதன் கூட்டத்தில் ஓரிரு கொள்கை வட்டி வீதத்தை 7.75% பேண தீர்மானித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளை கவனமாக கருத்தில் கொண்ட பின்னரே நாணய கொள்கை சபையானது இந்த முடிவை எடுத்ததாக சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய பணவியல் கொள்கை நிலைப்பாடு வளர்ச்சியை ஆதரிக்கும் அதே வேளையில் வரவிருக்கும் காலகட்டத்தில் பணவீக்கத்தை 5% இலக்கை நோக்கி நகர்த்த இது உதவும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கற்பட்டியிலிருந்து மன்னாரூடாக காங்கேசந்துறை வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கும். மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். நாரகேன்பட்டி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு 397 தோட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தீ விபத்தில் சிக்கி பலத்த தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் போலீசாரால் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் குறித்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த 50 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் அறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் நாரகேன்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் ராமேஸ்வரம் இடையில் பயணிகள் கப்பல் சேவைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர்.
பாராளுமன்றத்தில் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோரே இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். இதன்போது செல்வம் எம்பி தெரிவிக்கையில், தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையே படகு சேவையை ஆரம்பிப்பது தொடர்பில் நீண்ட நாட்களாக பேசப்படுகிறது. இந்தியாவும் இதனை முன்னெடுத்து செல்ல தயாராக இருக்கிறது. இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்றார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிக்கையில், மன்னார் ராமேஸ்வரம் இடையே குறைந்தளவான போக்குவரத்து தூரமே உள்ளது. ஆனால் காரைக்கால் காங்கேசந்துறை இடையிலான படகு சேவைகள் தொடர்பிலேயே அரசாங்கம் கூறுகிறது. இது நீண்ட தூரமாகும். வடக்கில் இந்த சேவைகளை அபிவிருத்தி செய்வதனூடாக வடக்கில் உள்ள மக்கள் நன்மை அடைவார்கள் என்றார். இந்த நிலையில் இலங்கை இந்தியா இடையிலான பயணிகள் படகு சேவை ஊடாக இந்த வருடத்தில் இதுவரையில் 153 சேவைகள் இடம்பெற்றுள்ளன. 17,000 பேர் வரையிலானோர் இரு நாடுகளுக்கும் இடையே வந்து போயுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். தற்போது 2 படகுகள் சேவையில் ஈடுபடுகின்றன. எனினும் இறங்குதுறை தொடர்பான பிரச்சினை உள்ளது. இந்தியா அதற்காக உதவ தயாராக இருக்கிறது என்றார். அரசு தரப்பு உறுப்பினர்களின் வீடுகள் மீதும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடக்கின்றன. அப்படியென்றால் அவர்களும் குற்றக்கும்பல்களுடன் தொடர்புடையவர்களா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான உபகுழுவின் முதலாவது கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கல்வி மாணவர்களுக்கு சுமையாக இல்லாத வகையில் அமைக்கப்பட வேண்டும். முன்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை புத்தாக்கத்துடன் கூடிய கல்வி முகாமைத்துவம் தேவை. முன்பள்ளி கல்வி ஆசிரியர்களின் சம்பள மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாக பொறுப்பு மாகாண கல்வி அமைச்சுகளுக்கு செல்ல வேண்டும். ஆங்கில ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல், மாணவர்களுக்கு எளிதாக கற்பதற்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒப்படை முறைமை அமல்படுத்தப்படுவதால் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளின் முக்கியத்துவம் மேம்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். வவுனதீவு வலையுறவு பாலத்திற்கு அருகாமையில் இரு போலீசாரை துப்பாக்கியால் சுட்டும் வெட்டியும் கொலை செய்த சம்பவத்தில் பிழையான தகவலை வழங்கிய போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாதாள குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனையால் திட்டமிட்ட குற்றங்கள் நடப்பதாக அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கூறுகின்றனர். அப்படியென்றால் வெலிகம பகுதியில் JVP உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அப்படியென்றால் அவரும் திட்டமிட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவரா? சீதுவை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அரச தரப்பு உள்ளூராட்சி உறுப்பினர் ஒருவரின் தந்தை மீது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குழுக்களுக்கு இடையே பிரச்சனை நடப்பதாகவும் அவர்களிடையே துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுவதாகவும் கூறுகின்றீர்கள். ஆனால் திசை காட்டிய உறுப்பினர்களின் வீடுகள் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகிறது என்றால் அவர்கள் திட்டமிட்ட குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். வவுனதீவு வலையுறவு பாலத்திற்கு அருகாமையில் இரு போலீசாரை துப்பாக்கியால் சுட்டும் வெட்டியும் கொலை செய்த சம்பவத்தில் பிழையான தகவலை வழங்கிய போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நேற்று முன்தினம் CID-யினர் கொழும்பில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார். படுகொலை சம்பவத்தின் உண்மை சம்பவத்தை மூடி மறைக்கப்பட்டு விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி மீது சுமத்தப்பட்டதை போலீசார் கண்டறிந்தனர். இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பாக அப்போது மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி வரும், தற்போது கந்தளாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் பரிசோதகர் ஒருவரை CID-யினர் கொழும்புக்கு விசாரணைக்கு அழைத்து விசாரணையின் பின்னர் கைது செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் எழுப்பெண் ஒருவர் இன்று அதிகாலை அவரது காதலனால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் காதலனும் தனது கழுத்தை அறுத்து உயிர் மாய்த்துக் கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு பிரவேசித்த இளைஞன் இளம் பெண்ணின் தாய் மற்றும் தந்தை மீதும் வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. கொலை செய்யப்பட்டவர் பதியதலாவ மரங்கல பகுதியை சேர்ந்த 23 வயதான சரோஜா உதயங்கனி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த தாயும் தந்தையும் மகா ஓயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொலையை செய்த இளைஞன் மொனராகலை பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து பதியதலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சட்டவிரோத சுற்றுலா வழிகாட்டல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் சுற்றுலா வழிகாட்டிகள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை உறுதியளித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் நேற்று இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை சுற்றுலா வழிகாட்டி விரிவுரையாளர்கள் சங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு அழைக்கப்பட்ட போது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவந்தி பெரேரா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மனுதாரர் சங்கத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாவரே நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்து சட்டவிரோத சுற்றுலா வழிகாட்டிகளால் சுற்றுலா தொழில்துறை சரிந்து நாடு அந்நிய செலாவணியை முற்றிலும் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த சூழ்நிலையை தடுக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். பதுளை மகியங்கனி போலீஸ் பிரிவில் உள்ள வியன்னா கால்வாயில் தவறி விழுந்த காதலனை காப்பாற்ற முயன்ற போது உயிரிழந்த காதலி பட்டமளிப்பு விழாவுக்காக தயாராக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பட்டமளிப்பு விழாவிற்கு தேவையான ஆடைகளை பெறுவதற்கு காதலனுடன் சென்றபோதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை மாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கால்வாயில் நீரோட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் குறித்த இருவரும் கால்வாய் ஓரமாக நடந்து சென்றபோது அந்த இளைஞன் திடீரென தவறி விழுந்துள்ளார். இதன்போது அவரது காதலி அவரை காப்பாற்ற கையை நீட்டியுள்ளார். பின்னர் அவரும் கால்வாய்க்குள் விழுந்துள்ளார். பின்னர் அப்பகுதியூடாக மகியங்க போலீஸ் பயிற்சி பாடசாலைக்கு சென்ற அதிகாரியும் அவரது மனைவியும் விரைந்து செயல்பட்டு கால்வாய்க்குள் குதித்து இளைஞனை காப்பாற்றினர். ஆனால் அவர்களால் அந்த யுவதியை கண்டுபிடிக்க முடியவில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மாணவியை தேடும் பணி இடம்பெற்று வந்த நிலையில் சுமார் 18 மணி நேரத்தின் பின்னர் குறித்த மாணவியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இளைஞனை காப்பாற்றியவர்களுக்கு எங்கள் மகள் குறித்து அவதானம் இருக்கவில்லை என பெற்றோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். பெலியத்து வீரகட்டி வீதியில் பெலிகள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 16 பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக பெலியத்து போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்த 16 பாடசாலை மாணவர்களும் சிகிச்சைக்காக பெலிகல்ல, தங்காலை மற்றும் வீரகட்டிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பில் பெலியத்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த அஸ்கிரி தரப்பின் அனுநாயக்க தேரர் வணக்கத்திற்குரிய ஆனமடு ஸ்ரீ தம்மதஸ்ஸி தேரரின் புனித பூதவுடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இறுதி அஞ்சலி செலுத்தினார். அன்னாரின் புனித பூதவுடல் வைக்கப்பட்டுள்ள அஸ்கிரி மகாவிகாரையின் வணக்கத்திற்குரிய உடுகம ஸ்ரீ புத்தரக்கித மகாநாயக்க தேரரின் நினைவு மண்டபத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி நேற்றிரவு புனித பூதவுடலுக்கு இறுதியஞ்சலி செலுத்தியதோடு அஸ்கிரி விகாரை தரப்பு மகா சங்கத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரிய தரப்பின் வணக்கத்திற்குரிய வரகாகொட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரரை சந்தித்து அவருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். சபாநாயகரை வாயு மூடுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹின கருணாரத்ன தெரிவித்தமையால் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் காலை ஆரம்பமானது. இந்த நிலையில் பாராளுமன்ற நிலையற் கட்டளையின் பிரகாரம் பாராளுமன்ற அலுவல்களை தொடர்ந்து வாய்மூல விடைக்கான வினாக்களின் போது சபாநாயகரை வாயை மூடுங்கள் என ரோஹினி கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சபையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. කටවාගෙන අහගෙන ඉන්නකෝ ඔබතුමා. අර මන්ත්‍රීතුමා ඔබතුමී කාටද කතා කරන්නේ? කාටද කතා කරන්නේ? ප්‍රශ්නේ ඇහුවා. කාටද කතා කරන්නේ? කාටද කතා කරන්නේ? විනාඩි 4ක් ගන්න අතුරු පස්සේ යන්න. හදියාවකින් කතා කරන්න ගරු මන්ත්‍රීතුමිය. හදියාවකින් කතා කරන්න. හදියාවකින් කතා කරන්න. ගරු මහින්ද ගරු මන්ත්‍රීතුමා දැන් ඉන්නවනම් මේක ඉස්කෝලේ කියලා පන්ති කාමරේ කියලා මං හිතනවා ගුරුවරියකටවත් නොගැලපෙන ලෙස තමයි එතුමිය කතා කරන්නේ. ඔබතුමාට කතාව කටවහගෙන ඉන්න කියන්නේ. එහෙනම් මේකට මූලාසනයක් ඕනේ නැහැ. එහෙනම් මොකටද මූලාසනය පාර්ලිමේන්තුවට? නෑ විනාඩි ඔබතුමිය විනාඩි 4ක් ගන්නවා. හරි පැහැදිලිව විනාඩි කරුණා කරලා ඉල්ලාස් කරගන්න කියන්නේ එතුමියට. කරුණා කරලා ඉල්ලාස් කරගන්න කියන්නේ කතාව. කරුණා කරලා ඉල්ලාස් කරගන්න කියන්නේ ප්‍රශ්නය. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමියගේ ප්‍රශ්නය අහන්න ඔබතුමියගේ ප්‍රශ්නේ ඇහුවා උත්තර දෙන්න දෙන්න. ගරු අමාත්‍යතුමා ඔබතුමාගේ නීති ප්‍රශ්න මොකද්ද ගරු මන්ත්‍රීතුමා? කමින්ද ජයසේකර මන්ත්‍රීතුමා ගරු කතානායකතුමා මෙතන වරදින්න මේකයි පොඩක් ඉන්න. දැන් ඉස්සාවරණියක 92 ආයතනයේ මේ පාර්ලිමේන්තුවේ කටයුතු බැහැර වෙන එක මට පහදලා දෙන්න හැමදාම උතුම් මගින් නවත්තන්න එපා. කරුණා කරලා. ඔබතුමා
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு தழுவிய அவசரகால சட்டங்களை பிறப்பிப்பதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அவசரகால சட்டங்களை பிறப்பிப்பதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 2 கீழ் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிறப்பித்த அவசர கால சட்டங்கள் தன்னிச்சையானவை மற்றும் செல்லுபடியாகாதவை என்று உயர் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்தனர். பிரதமர் நீதியரசர் முர்து பெர்னாண்டோ இந்த தீர்ப்பை அறிவித்தார். இருப்பினும் 3 நீதியரசர்களில் ஒருவரான அர்ஜுன ஒபேசேகர தனது தீர்ப்பை வழங்கிய போது பதில் ஜனாதிபதியின் அவசரகால சட்ட பிரகடனம் அடிப்படை மனித உரிமைகளை மீறவில்லை என்று அறிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.